வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வாகமன் போன செகண்ட் டே பார்ட் 2 vlog தான். ஸோ மார்னிங் வந்து சாப்பிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடாஸுங்கிற வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து போகும்போது அவ்வளோவா க்ரௌடு இருந்த மாதிரி தெரில, பட் அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பயங்கர க்ரௌடு. ஸோ இது லாங் வீக்கெண்ட், ஸோ அதனால் நிறையவே க்ரௌடு இருந்தது. எல்லோரும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வந்து இந்த நிறைய பேர் பட்டை விட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே பாப்பு சரியான அழகு, எனக்கு பட்டை வேணும் பட்டை வேணும்னு. அதனால் திருப்பி நானும் பாலாவும் மட்டும் ரிட்டன் வந்து அந்த டிக்கெட் கவுண்டரில் சொல்லிட்டு போனேன், இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னாவே அங்கே பார்க்கிங் ஏரியாலேருந்தே ஃபுல்லாக வந்து அந்த அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக நிறைய ஷாப்ஸ் இருந்தது. அந்த ஷாப்பில் வந்து 2-3 ஷாப் போய் கேட்டு பார்த்தோம். அவங்க பாப்பா கேட்ட டிசைனே இல்லை. ஸோ அடுத்த ஷாப்பில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்ததில் 2 ஷாப்பில் கேட்டோம். அங்கே 2 பக்கமே கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருந்தது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஷாப்பில் கேட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த பட்டை இருந்தது. ஸோ பட்டத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே அந்த கடைக்காரக்காட்ட கேட்டுட்டு இருந்தோம், இங்கே பிளேசஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் மார்னிங்கும் கேட்டோம், பட் இந்த மெடாஸ் பக்கத்துலேயே நியர்பையில் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வாகமன் வரோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அவங்க 2-3 பிளேசஸ் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு பட்டத்தையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக vlog பண்ணுறதுக்கு இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நடக்கும்போதெல்லாம் பேசினா என்கிட்ட மைக்லாம் இல்லை, ஸோ ரொம்பவே சவுண்டாக இருந்தது. ஸோ அதனால் சரி ஓகே வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் கட் பண்ணிட்டேன். ஸோ நாங்கள் வந்து இந்த பிளேஸ் வந்து இப்படி தான் இருந்தது. உள்ளே நுழைஞ்சனே வந்து நல்லா வந்து ஒரு ஹைட்டாக மலை மாதிரி இருந்தது. சுற்றி வந்து ஃபுல்லாக வியூ பாயிண்ட் தான், பட் சரியான காற்று, நம்மளையே தூக்கிட்டு போயிட மாட்டிருக்கு அந்தளவுக்கு காற்று இருந்தது. அங்கே நிறைய எல்லாம் பட்டை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே பாப்பா பார்த்தீங்கனாலே தெரியும் சரியான அழுகை. வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்தனே தான் ஹப்பாடா அப்படின்னு இருந்தது. நான் நினச்சிட்டே வந்தேன் இவ்வளோ காற்றுல பட்டை பறக்குமா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பட்டம் பறக்கவே இல்லைங்க. எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் எப்படியாவது பறக்க விடணும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கும் ஒரு அழுகுறாங்க, எல்லாத்து பட்டமும் பறக்குது, ஏன் பட்டம் மட்டும் பறக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்ப்போம். சரின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பாவும் வந்து ஏதோ குச்சியெல்லாம் நடுவில் வச்சு ஃபிட் பண்ணி இது பண்ணார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பட்டம் வந்து ஒரு வழியாக பறந்துருச்சு. பறந்தனே தான் அவளுக்கு ஒரே சந்தோஷம், அப்பாடா பட்டம் பறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே எல்லோரும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்திங்கனாலே தெரியும் ஒரே ஃபேமிலியாக சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து பட்டம் விட்டுட்ருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அப்பா வந்து பட்டை விட்டுட்ருப்பார். சின்ன வயசில் நமக்கு பட்டை வாங்கி கொடுத்து எப்படி விடுறது அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பட்டெல்லாம் விட்டு விளையாடுறத பார்க்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பட்டத்தை வாங்கிட்டு அதை விட என்னென்ன பாடெல்லாம் பாடுறீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தா. அது வீடியோவாக வந்து எடுத்துகிட்டு இருந்தா. பட் நான் சொன்னேன் எப்படியோ வாங்கிட்டு வந்து பறக்க விட்டுட்டோம்ல இவ்வளோ காற்றுலையும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சொல்லிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரத்தில் அது வந்துட்டு போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்டு இருந்தா. அண்ட் தென் பார்த்திங்கன்னா மானியாக்காக வாங்கினது தான். அதனால் அவங்க அப்பா அவள் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பட்டத்தை வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். அவளும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை பார்த்துட்டு இருந்தா. நாங்கள் சரி அடுத்த பிளேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா அப்புறம் அவங்களும் கூட வந்துட்டாங்க. வெளியே போகும்போது தான் பார்த்தோம் இன்னும் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் வியூ இருக்குது அப்படின்னாங்க. சரி வந்துட்டோம், அந்த பக்கம் போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பட்டத்தை தூக்கிட்டு போனோம். பட்டத்தை கடைசி வரைக்கும் மானியா வந்து விடுற மாதிரி தெரில. வேணும்னு அவள் கையில் வாங்கி வச்சுட்டு அடம் பிடிச்சிட்டே இருந்தா. நாங்கள் எங்களால் ஏறவே முடியல, பயங்கர காற்று, அந்த பக்கம் ஏறவும் முடியல. பட் வந்துட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொன்னங்காட்டி சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம். ஸ்பேஸ் ரொம்ப இதாக இருந்தங்காட்டி எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. எப்போ ட்ரிப் போனாலும் நாங்கள்லாம் ஒரு செட்டாக கேங்காக ஃபார்ம் ஆயிடுவோம். ஜாலியாக பேசிகிட்டு நேரம் போகிறதே தெரியாமல் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் பேசிகிட்டு நடந்து போயிட்டுருந்தோம். இவங்க காருக்கு போயிருப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தால் ஏறி வந்து பார்த்தா இந்த பக்கம் இருந்தாங்க இவங்கெல்லாம். தென் நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பிட்டோம். அப்பா அம்மாக்கெலாம் கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லோரும் காஃபி குடித்தாங்க. நாங்கள் எதுவும் குடிக்கல. அண்ட் தென் பார்த்திங்கன்னா மானியாக்கு வந்து ரொம்பவே வந்து பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க. எப்போவுமே பாப்புக்கிட்ட கேட்டால் அதுதான் சொல்லுவாள், அம்மா எதாவது நாய் வளர்க்கலாம் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் பயம், அவங்க அப்பாவுக்கும் அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த நாயை பார்த்தோன்னே அவள் ஒரே ஜாலியாகிட்டா. அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கே வந்தால் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் பார்க்கு தான் வந்திருந்தோம்.
இங்கே வந்து நிறையா வந்து நம்ம அட்வென்ச்சராக பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நியர்பையில். அதனால் இங்கே வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பிரிட்ஜு தான் ரொம்ப லாங்கஸ்ட் பிரிட்ஜ் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே ரஷ் தான் இங்கேயும். ஒரு கேமுக்கும் மேட்டும் கிட்டத்தட்ட வந்து 1 hour வெயிட் பண்ணி நாங்கள் விளாண்டோம். அண்ட் தென் வந்து ஜெயின் ஸ்விங் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உயிரே போகிற மாதிரி இருந்தது. அண்ட் தென் அப்படியே வந்து அது ஸ்லோவாயிருச்சு. அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்திங்கன்னா குட்டீஸுக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே பார்க் மாதிரி ஸ்லைடு அதெல்லாம் இருந்தது. அண்ட் தென் குட்டீஸுக்குமே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அட்வென்ச்சர்ஸ் இது மாதிரி இருந்தது. சித்தி பொண்ணுங்களாம் அதை விளையாண்டுருந்தாங்க. பாப்பு குட்டியுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டுருந்தாங்க. ஒன்றுக்கு அவங்க அப்பா பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருந்தார். ஸோ நான் வந்து கொஞ்சம் வந்து அவள் தனியாக விளையாடட்டும், விழுந்தாலும் சின்ன அடி தானே அப்படின்னு விட்டுருவேன். பட் அவங்க அப்பா அப்படி இல்லை, அவள் எங்கே போனாலும் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் அங்கே நின்று எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா விளையாட வச்சுட்டு இருந்தார். இதெல்லாம் குட்டீஸ் விளையாடுற அட்வென்ச்சர் கேம். 3 கேம்ஸ் வந்து 1000 அந்த மாதிரி காஸ்ட்டில் இருந்தது. பார்க்க போனால் எல்லாமே வந்து ரொம்பவே காஸ்ட்டாக தான் இருந்தது. பிகாஸ் பொங்கல் சீசன் அப்படிங்கிறங்காட்டி காஸ்ட் எல்லாமே அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னார். பாப்பாவுக்கு வந்து இந்த ஃபிஷ்பா வந்து பண்ணலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், சரியான வாய் அடிப்பாங்க. ஏன்டா 2 பேரும் சொல்ற? இந்த ஆடியோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தது அது அவள் எவ்வளோ யோசிச்சிருக்கா. அது யாரும் அவளுக்கு சொல்லித்தரல. பட் அவளே வந்து யாராவது ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி எப்படிலாம் யோசிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பிளேஸ் போயிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட். இங்கே வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஒரு 1.5 hours மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் க்ளோஸ்டு அப்படின்னாங்க. அதனால் வேகமாக இறங்கி போயிட்டு இருந்தோம். வர வழியில் நிறையா ஷாப்ஸ்லாம் இருந்தது. அண்ட் தென் இங்கே ஒரு மரம் இருந்தது. அதில் சும்மா ஒரு கிளிப் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நின்று எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் தென் கீழே ரொம்ப தூரம் இறங்க முடியல. ஏன்னா எல்லாருமே வந்து காலையிலேருந்து எல்லா பக்கம் போயிட்டு இருந்தங்காட்டி இங்கே வந்து இறங்க முடியல. சரி அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு மட்டும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போனோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஏறிட்டோம். வர வழியில் சும்மா நடந்துகிட்டே அப்படியே விலாக் பண்ணுற மாதிரி பேசிட்டு வந்தோம். சத்தியமாக முடியலைங்க. எப்படி தான் ரொம்ப கஷ்டம்தான் போல். பேசவே முடியல, மூச்சு வாங்குது. அப்பா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தார். எனக்கெலாம் ரொம்ப டயர்டு, எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் தென் மேலே ஏறி வந்தோடனே வந்து நல்ல குளிருக்கு சூடாக பஜ்ஜி போட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளோ சாப்பிட்றேன்னு எண்ணிக்கையே இல்லாமல் பஜ்ஜி பாட்டுக்கு உள்ளே போயிட்டே இருந்தது. நான் ட்ராவலில் பஜ்ஜி சாப்பிட்டா என்ன ஆகும்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் இருந்தாலும் பசி, அதனால சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு பிளேஸ் இருக்குமா அப்படின்னாங்க. ஐயோ ஆளை விடுங்கடா சாமி, தயவுசெய்து வீட்டுக்கு கொண்டு போய் விடுங்க ரூமுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் எல்லாமே அங்கே 6:30 வந்து க்ளோஸ்டாமா. நீங்கள் போனீங்கனாலும் அந்த டைமை கால்குலேட் பண்ணிக்கிங்க. அப்புறம் வர்ற வழியில் இந்த அழகான இதை வந்து பாப்பாவுக்கு வாங்கணும். சன்செட் வரும்போது செம்ம அழகாக இருந்தது. அதனால் அந்த இடத்துல ஒரு எஸ்டேட் மாதிரி இருந்தது. சரி அங்கே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினோம். வெளியே வந்தோடனே சரியான குளிர். நீங்கள் போட்டிருந்த ஜாக்கிங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்மளால் குளிர் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த எஸ்டேட்குள்ளே வந்து ஒரே ஆட்டமாக பாடிட்டு இருந்தாங்க எல்லாம். எந்த பிளேஸுக்கு போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, யார் கூட போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அது ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக இருந்தது. அப்படியே அந்த டே எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ரூமுக்கு கிளம்பிட்டோம். மார்னிங் வரும்போதே வந்து நாங்கள் டிஷ்ஷஸ்லாம் சொல்லி ரூமில் செய்ய சொல்லிட்டோம். அவங்க சூப்பராக செஞ்சுருந்தாங்க. சப்பாத்தி, பரோட்டா, சிக்கன் கிரேவி எல்லாமே சூப்பராக இருந்தது டேஸ்ட் வைஸ். அண்ட் தென் ஃபயர் கேம்ப்பும் சொல்லியிருந்தோம். பட் உட்டெல்லாம் ரொம்ப ஈரமாக இருந்தாங்காட்டி ஃபயர் கேம்ப் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் போடாட்டி என்னப்பா, நாங்களே ஃபயர் கேம்ப் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் ஸ்பீக்கரை வச்சு டான்ஸ் ஆட முடிச்சிட்டோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா அப்பா ஆனது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. எப்போவுமே உட்காந்து பார்ப்பார், வீடியோலாம் எடுப்பார். பட் அவரும் ஆடுவார் நாங்கள் நினைக்கல. ஒரே ஜாலியாக இருந்தது. நீங்கள் ஃபேமிலி கூட போனால் இப்படி தான் என்ஜாய் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நாங்கள் இந்த ட்ரிப்பை. சாங்குக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இந்த மாதிரி மெலோடி சாங்ஸ் கேட்டுட்டு ரொம்ப ஜாலியாக அந்த நைட் வந்து எங்களுக்கு வந்து முடிஞ்சிச்சு.